யாராவும் இருக்கட்டும், சரி, எவ்வளவும் இருக்கட்டும், சரி, ஆனா அவ என்ன பார்த்துதான் வந்துகிட்டு இருக்கு. யார் அந்த சொட்ட தலையில பார்க்க அங்க இருந்து வர்றா. பழுத்த பழந்தாண்ட ருசியா இருக்கும். அப்படியா? இது அனுபவத்தை கூடுறது. அவ என்ன பார்த்தாண்டா வரா? பின்னாடி கிடைக்கிறதே தெரியக்காண்டி அடிபடி போட்டு உருண்டுவோம் போல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் பெருமாள் அசுரர்கள் முன்பிலே வருகின்றார். சரி, அம்மா பெண்களே, ஐயா என்ன பிரச்சனை? ஐயோ, அதை ஏமா கேட்கிறீங்க? என்ன? நாங்கள் 2 பேரும் சேர்ந்த தேவாமிர்தம் கிடைத்தோம். சரி, அதை பிறந்த தேவாமிர்தத்தை யார் பங்கு வைத்து சாப்பிடுவது என்பதுதான் பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டது. அதனாலதான் 2 பேருக்கு எடுத்து சண்டை போட்டு இருக்கோம். பிரச்சனையா? சரி, நான் வந்துட்டு உங்க பிரச்சனை தீர்க்கிறது. ரொம்ப சந்தோஷம். என் கையில் நம்பிக்கை அமுதத்தை கொடுங்க. ஒன்ன நம்பி அமுதம் இல்லம்மா, நகையை கூட கொடுத்துருவா. ஆனா என்கிட்ட ஒண்ணு இல்லாதான் போச்சு. ஆமா, அப்படியா? ஏன்னா பெண்களை பார்த்தாலே என் மனசு அவளை இழைக்கும். வேகமா அடிக்காத. அப்படியா? அப்போ சரி, மோகினி பெண்ணால் சொல்லுகின்றான். ஐயா அசுரர்களே, நீங்கள் ஒரு பந்தியில் அமர வேண்டும். ஆமா. ஐயா தேவான்களே, நீங்கள் ஒரு பந்தியில் அமர வேண்டும். அமர்ந்தால் மட்டும் போதாது, இது கண்களை மூடி கைகளை ஏந்திர வண்ணமாக அமர்ந்திருக்க வேண்டும். என்ன? நாங்க கண்ணை மூடி கையை ஏந்திட்டு நீ எஸ்கேப் ஆயிரலாம் பாக்குறீங்க? அப்படி இல்ல, நான் தான் பங்கு வைக்க போறேன். சரி ஐயா அசுரர்களே, என்ன கடைசுவரை யார் கண்ணு திறக்காம இருக்கீங்களோ அவங்கள நான் கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன். கண்ணை மூடிட்டே இருந்து கல்யாணம் முடிச்சிருவேன். கண்ணை மூடிட்டே கல்யாணமா? இல்ல, கண்ணு முடிக்காம கடைசுவரை யாரும் இருக்காங்க அவங்கள நானே மூடிடுறப்ப முதல்ல. பொண்ணு கிடைச்ச புனையால கூட முடிச்சிருவாங்க. அப்ப கண்ணை மூடிட்டேன். தேவார்கள் கண்ணூர் திறக்க சொல்லி அப்பதான் திறப்பேன் அப்படின்னு உட்கார்ந்தாங்க. என் பெருமாள் தேவாதி தேவர்கள் பந்தியிலே பரிமாறி வருகின்றார். அப்படி வரக்கூடிய சமயம் தேவர்கள் பந்தியும் சரி, பெருமாள் கையில் அமிர்தமும் முடிந்தது. அமிர்த கலசத்தை கீழே போட்டு உடைத்தார். அந்த மார்க்கமாக மறைந்த பார்த்தார்கள் அசுரர்கள். தனக்கு தேவாமிர்தம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கோபம், ஒரு பெண் வந்து நம்ம எல்லாம் ஏமாற்றி விட்டாலே என்ற ஒரு ஆத்திரம். இத்தனைக்கும் காரணம் எல்லாம் இந்த தேவாதி தேவர்கள் தான். சும்மா விடக்கூடாது. தேவாதி தேவர்களை பிடித்து அடிக்கட்டமாக அடித்தார்கள். அடிமறுக்க முடியாத தேவாதி தேவர்கள் என் பெருமாள் மாய கோபாலனை வைத்து புலம்பினார்கள். மாயவா கோபால கேசவா பரந்தாமா, இந்த ஆபத்து நிலையில் காப்பாற்ற வர வேண்டும் அடையா என்று தேவர்கள் சுதர்சனம் என சக்கராயத்தை எடுத்தார். அசுர பெண்ணை சுழட்டி வீசினார். சக்கரமே அசுரனாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, எவர் ஒருவர் என்னை நினைத்து உன்னை கரபிடித்து வணங்குவார்களோ அவர்களை மட்டும் நீ ஒன்றும் செய்யக்கூடாது. மற்றவர்களும் சாமி முடிச்சிருந்தாங்க. எல்லா அசுரர்களையும் அறுத்து வருகிறது சக்கரம். அந்த அசுர கூட்டத்திலே பிரம்மராட்சமே என்று சொல்லக்கூடிய பிரம்மக்கன்னியானவள், அவள் கண்ணன் மீது மிகுந்த பக்தி உள்ளவள். ஆகியால் மாயாசரி கண்ணனுடைய சக்கரத்தை பார்த்தவுடனே கண்ணனை மனதில் நினைத்து கரபெடுத்து வணங்கினாள். சக்கரம் அவளை மட்டும் ஒன்றுமே செய்யாமல் திரும்பியது. அந்த பெண்ணுடையாளை மட்டும் அந்த சக்கராயுதமானது கொல்லவில்லை. அசுர குலமே அழிந்தது சக்கராயுதத்துக்கு. இப்படி இருக்க அங்கே இந்த பிரம்மகனியானவள் தனித்திருக்கின்றாள். தனித்திருக்கின்ற போது அசுர குலமே உங்களுடைய சக்கராயுதத்துக்கு அழிந்து விட்டது என்று சொல்லி மாயவன் என் பெருமாள் கோபால கண்ணனை மனதார நினைத்தாள். அந்த சக்கராயுதமானது அந்த மாயாசிரி கண்ணனுடைய அருளாலோ அந்த பெண்குடியால் மாதம்பத்தானது கர்ப்பமுற்றி மாதம்பத்தானுடைய மங்கையிற்கு மெய்நோக அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது. பெற்றால் ஆண் குழந்தை பேர்நாமம் சூட்ட வேண்டும் என்று உற்றார் உறவினர்களை வரவழைத்தார்கள். அவன் எப்படி பேர் வைக்கிறான் பாருங்க. குலமோ பிரம்ம குலம், குடும்பமோ ராட்சத குடும்பம். பிரம்ம ராட்சதம். வல்லமையான் பிறந்தபடியால் மற்றொரு பேர் வல்லரக்கன். பேர் வைக்கிறதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா ஆளுக்கு பேருக்கு சம்பந்தம் இல்லாம பேர் வைக்க கூடாது. எப்படி? அப்படி ராஜான்னு பேர் வச்சா நாட்டை ராஜா மாதிரி ஆடுறானோ இல்லையோ தோரணையா இருக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு பேர் வைப்பாங்க. எப்படி? முடிசூடும் பெருமாளும் பேர் வச்சிருப்பான். சரி, ஆனா தலையில முடியே இருக்கு. அவனுக்கு பேர் முடிசூடும் பெருமாள். முடிசூடும் இன்னொரு பேர் சிலர் பேர் வைப்பான். வெள்ளச்சாமி. ஆளை வீட்டுலன்னா தடவிதான் பிடிக்கணும், நனைஞ்ச கூட தூரு மாதிரி இருப்பான். பேர் வெள்ளச்சாமி. ஆமா ஆமா. எச்சிக்கை கொண்டு காக்க வரட்ட மாட்டான். அவனுக்கு வச்சிருப்பான் பேரு தர்மராசா. இன்னும் ஒரு சில பெண்ணு அந்த அம்மா சொன்னா எங்க அப்பா பேர வைக்கணும். சரி, இவன் சொன்னா ஏன்டி பிள்ளை என் பிள்ளை எங்க அப்பா பேர தான் வைக்கணும்னா
ஆக காலையில ஆரம்பிச்ச சண்டை சாயங்காலம் வரைக்கும் முடியல, பிள்ளைக்கு பேர் வைக்கல. அதானே கேட்கிறேன். இதை எதிர்த்த வீட்டுல ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி, நேரம் வந்து எப்பங்க வாங்க, என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா? பேர் வைக்கிறதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த அம்மா அவ அப்பா பேரை வைக்க சொல்றா. ஆமா. நீ உங்க அப்பா பேரை வைக்க சொல்ற. ஆமா. சரி, உங்க அப்பா பேரை என்ன பேரு? சீமாட்டி போயிட்டான். சரி, புருஷன் முன்னாடி பார்த்தாங்க. இவ்வளவு நேரம் இந்த இடம் போச்சு. ஆமா. அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்து திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இதுப்பா, எங்க அப்பா பேரு சீனிவாசன். ஆமா. உங்க அப்பா பேரு பெருமாள். கோபாலம் எங்க இருந்து வந்தாருங்கிற பிரச்சனை. சரி. ஏன்னா சீனிவாச பெருமாள், ஆனா சீனிவாச கோபால பெருமாள் வச்சிருக்காங்க. ஆமா. அந்த கோபாலம் எங்க இருந்து வந்தாருன்னு சொல்லி ஏத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டான். சரி. இவங்க ஆமா, நீ பேர் வச்சிய, அங்க அப்பா பேரு சீனிவாசன், சரி, அவங்க அப்பா பேரு பெருமாள். அப்படி இருக்கும் சீனிவாச பெருமாள் தானே வைக்கணும். நீ சீனிவாச கோபால பெருமாள் பேர் வச்சிருக்கீங்க. சரி. ஏய், எங்க அப்பா பேரு கோபாலம், எங்க அப்பா பேரு சேர்த்தே கூப்பிடுங்க. சரி. அந்த பேர் வைக்கிறதால அவங்க விருப்பம் அவங்க பிள்ளைக்கு வைக்கணும். ஒரு வயது என்ன செய்கிறான் பாருங்க, அழகாகவே கூர்ந்து விளையாடி வருகின்றான். 2 வயது ஆனது. 2 வயதிலே நடந்து ஓடி விளையாடுகின்றார். 3 வயது ஆனது. முடிவுக்கு காது குத்தினார்கள். குழந்தைக்கு 4 வயது ஆனது. நடந்து ஓடி அழகா விளையாடுறான். அப்படி 5 வயது ஆனது. பார்த்தால் பிரம்மகல்யாணவன். மகனை வல்லரக்கா என்றார். இங்கே மகனை வல்லரக்கா, உனக்கு வயசு என்னமா 1 தொட்டு 7 வயது ஆயிடுச்சு. ஆகி போச்சு. நீ எங்க போகணும் தெரியுமாடா? எங்க போகணுமா? பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் போகணுமா? ஆமா. ஏமா பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற சரி, நல்ல டீச்சரா இருக்கிற பள்ளிக்கூடமா பார்த்து சேருமா? அப்படியா? வாத்தியார் இருக்கிற பள்ளிக்கூடம் வேண்டாமா? ஏன் டீச்சர் இருக்க பள்ளிக்கூடம் தான் வேணும்னு கேட்கிறான். ஏமா வாத்தியார் இருக்கிற பள்ளிக்கூடமா இருந்துச்சுன்னா அவர் பொட்டாட்டிட்டு சட்டை போட்டு நம்மள பிடிச்சு போட்டு அடின்னு அடிச்சு போடுவாரு. டீச்சர்னு அப்படி இல்லை. சரி, நல்லா பாசமா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆமா அப்படியா? வேண்டாமா வேண்டாம். அப்படி டீச்சர் தான் படிப்பேன். ஆமா, அது அந்த டீச்சர் அப்படி டீச்சரா இருக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தை பார்த்து அனுப்பி கொடுக்கும்.
லிப்டுக்கா போட்ட டீச்சர் தான் வேணுமா? ஆ. அப்படியா? சரி வா மகனே என்று ஒரு அண்ணா விடும் கல்வி கற்பதற்காக அழைத்து வருகின்றார். சரி. இந்த வல்லரக்கனானவன் ஆமா. என்ன கல்வி எல்லாம் கற்று வருகின்றான்.